இந்தியாவை எதிர்த்தால் இதுதான் கதி. மொத்தமாக காலியான ஆலைகள், பிச்சை எடுக்கும் வங்கதேசம். பாரத தேசம் என்பது வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல, அது பல நூற்றாண்டுகளாக உலகிற்கு நாகரீகத்தையும் வர்த்தகத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேராற்றல். இன்றைய நவீன பொருளாதார உலகில் இந்தியா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அண்டை நாடுகளுக்கு ஒரு பாடமாகவும் உலக நாடுகளுக்கு ஒரு வியப்பாகவும் இருக்கிறது. குறிப்பாக வங்கதேசத்தின் தற்போதைய சூழலை பார்க்கும்போது அடிப்படை ஆதாரங்களையே சிதைத்துக் கொண்ட ஒரு நாட்டின் பரிதாப நிலை தெளிவாக புரிகிறது. 1971 ஒரு நாடாக உருவெடுக்க இந்தியா செய்த தியாகங்களை மறந்து இன்று இந்தியாவையே பகைத்துக் கொள்ள நினைப்பது அந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பான ஜவுளித்துறையை சிதைக்க தொடங்கியுள்ளது. ஒரு காலத்தில் இந்தியாவின் தரமான நூல்களையும் பருத்தியையும் இறக்குமதி செய்து அதை ஆடைகளாக தைத்து உலகிற்கு விற்ற வங்கதேசம் இன்று சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையும் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களும் இந்திய ஜவுளித்துறையை உலகத்தரத்திற்கு உயர்த்தியுள்ளன. உயர்தரமான நூல்களை உற்பத்தி செய்யும் ஆலைகள் வங்கதேசத்தில் மிக குறைவு என்பதால் அவர்கள் எப்போதும் இந்தியாவின் தயவை நாடியே இருக்க வேண்டியுள்ளது. இந்த யதார்த்தத்தை உணராமல் அரசியல் மாற்றங்களால் இந்தியாவுடனான உறவில் விரிசலை ஏற்படுத்திக் கொண்டது அவர்களின் ஜவுளி ஆலைகளுக்கு சாவுமணியாக அமைந்துள்ளது. பிப்ரவரி 1 முதல் பல ஆலைகள் மூடப்பட உள்ளன என்ற செய்தி அந்த நாட்டின் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதுவரை சர்வதேச சந்தையில் குறைந்த வளர்ச்சியடைந்த நாடு என்ற சலுகையை பெற்று வரியில்லாமல் ஏற்றுமதி செய்த வங்கதேசத்திற்கு 2026 ஒரு முற்றுப்புள்ளியாக அமையப் போகிறது. அதே வேளையில் இந்திய, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற வளர்ந்த நாடுகளுடன் செய்து வரும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்திய ஆடை உற்பத்தியாளர்களுக்கு புதிய கதவுகளை திறந்து விட்டுள்ளன. தரம் மற்றும் விலையில் இந்தியாவை முந்த முடியாத சூழல் உருவாகும் போது சர்வதேச வர்த்தக நிறுவனங்களின் இயல்பாகவே இந்தியாவின் பக்கம் திரும்புகின்றன. வங்கதேசத்தின் மின்சார தேவையில் பெரும் பகுதியை இந்தியா பூர்த்தி செய்து வந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பங்களால் மின் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் அந்நாட்டு தொழிற்சாலைகளின் இயந்திரங்களை முடக்கி போட்டுள்ளது. அதானி குழுமம் போன்ற இந்திய நிறுவனங்கள் வழங்கிய மின்சாரத்தை முறையாக பயன்படுத்த தவறியதும் அதற்கான நிலுவைத் தொகையை செலுத்த தயங்குவதும் அந்த நாட்டின் உற்பத்தி செலவை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. பாதுகாப்பு என்பது ஒரு தொழில்துறைக்கு மிக முக்கியம். ஆனால் வங்கதேசத்தில் ஜவுளி ஆலைகள் தீக்கிரையாக்கப்படுவதும் தொழிலாளர் போராட்டங்கள் வன்முறையாக மாறுவதும் சர்வதேச முதலீட்டாளர்களை அச்சுறுத்தி வருகின்றன. பாதுகாப்பை தேடி சர்வதேச கொள்முதல் முகவர்கள் தங்கள் அலுவலகங்களை டாக்காவில் இருந்து சென்னைக்கும் திருப்பூர் போன்ற இடங்களுக்கும் மாற்றி வருவது இந்தியாவின் வளர்ந்து வரும் வலிமையை காட்டுகிறது. பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் கைகோர்த்துக் கொண்டு இந்தியாவை பகைக்க நினைப்பது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போன்றது. இந்தியாவின் தொழில்நுட்ப உதவியுடன் வளர்ந்த ஒரு நாடு இன்று இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க நினைப்பது வேடிக்கையானது. 2026 பிறகு இந்திய ஜவுளித்துறை மீண்டும் உலக அரங்கில் முதலிடத்தை பிடிக்கும் போது அது இந்தியாவின் ராஜதந்திரத்திற்கும் பொருளாதார பலத்திற்கும் கிடைத்த வெற்றியாக இருக்கும். அண்டை நாடுகளுடன் இணக்கமாக செல்லாத எந்த ஒரு நாடும் பொருளாதார ரீதியாக முன்னேறியதாக சரித்திரமே இல்லை. இந்தியா எப்போதும் ஒரு பொறுப்பான அண்ணனாகவே செயல்பட்டு வந்துள்ளது. ஆனால் அந்த அன்பை தவறாக பயன்படுத்த நினைத்தால் ஏற்படும் விளைவுதான் இன்று வங்கதேசம் அனுபவித்து வருகிறது. பாரதத்தின் விஸ்வரூப வளர்ச்சியை தடுக்க இனி எவராலும் முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.